ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அனாலிசிஸ் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ஹையர் ரேஞ்சில் இருந்தது 53,800. அப்படியே ரேஞ்ச் வந்து சைட்வைஸ்லேயே ஷ்ரிங்க் ஆகிட்டு வருது. 53,300லேருந்து 53,700 ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 53,300லேருந்து மேலே இருக்க அப்சைட் ரேஞ்ச் வந்து 53,600 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஞ்ச் வந்துட்டு அப்படியே நேரோ டவுன் ஆகுது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ஒன் டே சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான். ஒன் டே சார்ட்லேயும் 1 செகண்ட்ஸ் இருங்க. நான் என்ன சொன்னேன்னா ஒரு நெகட்டிவ் கேனில் இருந்தது, அதை ஃபாலோ த்ரூ பண்ணி அப் ஆர் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆக ஆரம்பிக்குது மார்க்கெட்னு அர்த்தம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்துட்டு அன்டில் 53,400 லெவலில் பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் சைடில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு 53,577 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். 53,577 ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லோ லைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். 53,577 ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 53,624 இது ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். மோடி கீழே பார்த்தீங்கன்னா 53,300 இதையும் வந்து ஆரஞ்ச் லைன் பண்ணிக்கலாம். இப்போ சிபிஆரை வந்துட்டு நான் டுமாரோ சிபிஆருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹையும் க்ளோசிங் ப்ரைஸும் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்த க்ராஸ் பண்ணுது அப்படின்னா 53,600 லாஸ்ட்டு ஸ்விங்கை க்ராஸ் பண்ணுறதுக்கான இது ஒரு சைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் 53,800 அப்புறம் 54,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுதுன்னா மார்க்கெட் எப்படி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். இந்த லெவல்ஸை மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக வச்சிருக்கனால 53,300 லெவலை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து 53,180 நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்க்கறதுக்கானது உங்களுக்கு தெரியும். அதையும் பிரேக் பண்ணால் 53,000 வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல்ஸில் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டுக்கான சினாரியோவை நான் பார்க்குறது. சிம்பிளாக நான் சொன்னதே தான் ஆல்ரெடி. மோடியை பாட்டு கிளியராக கேட்டுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லாஸ்ட்டு ஸ்விங்கை க்ராஸ் ஆகுது 53,600 ஸ்விங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 53,800 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 54,000 ஓகேங்களா? சப்போஸ் மார்க்கெட் அது இல்லாமல் கேப் டவுன் ஆகிடுது இந்த ரேஞ்சில்னா இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து டெஸ்ட் ஆகிடுச்சு இந்த ரேஞ்சில் இருக்க சப்போர்ட். ஓகேங்களா? இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு பாருங்கள். இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 51,800 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 53,800 53,100 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 53,000 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான அனாலிசிஸ் இதை தாண்டி மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட் 2 டேஸ் சைட்வேஸ் வந்ததுனால ரேஞ்ச் வந்து நேரோ டவுன் ஆகிட்டே வருது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் மேபி திரும்ப சைட்வேஸில் விழுந்தால் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கே ரேஞ்சை க்ராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா பட் நாளைக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கன்சால்டேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் பிரேக் டவுன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி எந்த சைட் பிரேக் அவுட் கொடுக்குதோ ஆல் டைம் ஹையோ இல்லை ஆல்ரெடி ஒன் டே சார்ட்டில் நம்ம சொல்லியிருந்து 52,830 வரைக்கும் நம்மளோட டார்கெட்ஸும் மூவ் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரியல அப்படின்னா மோடி இன்னொரு வாட்டி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மோடி நோட் பார்க்கலாம். தேங்க்யூ.